ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. எங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ராஜலக்ஷ்மி, உடம்புக்கு என்ன ஆயிடுச்சோன்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு டாக்டர் வர வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டுமே வருது. அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு இந்த மாதிரி பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது ராஜலக்ஷ்மிக்குன்றது தெரிய வருது. தெரிய வந்ததுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட்டில் வந்திருக்குன்னு மதியம் சொல்லவும் ராஜலக்ஷ்மி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அவ்வளோதானா, நான் போயிடுவேனா அப்படின்றாங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால நீங்கள் ஒழுங்கான ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பாதி சரியாகிடும்ன்றாங்க. அதனால வந்து ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவையே இல்லைன்றாங்க. தேவையில்லாமல் எதை பற்றி யோசிக்காதீங்கன்றாங்க. இல்லை இப்படி வந்திருக்கே மாட்டேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. சாப்பாடு அளவுக்கு மீறி எடுத்திங்கன்னா இப்படி தான் தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டான்றாங்க. நீங்கள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்கன்னு மதி சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும், உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் வந்து உடம்புல வயசான இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கே வந்தால் கண்டது போனதை சாப்பிட்றாங்க, இப்படியெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ உங்களுக்கும் அதே தானே அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே ஒரே ஒரு இதுதான் சரிங்களா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு வேற வேற ஒரு இதனால தான் இப்படி வந்திருக்கு, எனக்கு வயசானதுனால தான் இப்படி வந்திருக்கு, இப்படி ஒரு ரீசனே இல்லைன்றாங்க. எல்லாருமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான், நம்ம சரியான சாப்பாடு எடுத்துக்காததுனால தான் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் அவங்கள இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்றாங்க. இன்னொரு டைம் வந்து உங்களுடைய மனைவியாக பாருங்க, அதை விட்டுட்டு வீட்டில் ஒரு வேலைக்காரியாக பார்க்காதீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களும் மதி சொல்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க, உங்கள் கூடவே தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்றாங்க. அதை பற்றி எல்லாம் யோசிக்கணும், ஆனால் எதுவுமே யோசிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சில விஷயங்களை சொல்லிடுறீங்க அப்படின்ட்டு எல்லாம் ராகவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.